புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 7 தொடக்கம் 15. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தன் உணவுக்கு உரிமையுடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுடையவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் குமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமானதாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை. பின்னர் தாம் போக இருந்த இடங்களுக்கு இயேசு தம் சீடர்களை இருவராக அனுப்புகிறார். ஆண்டவர் தாமே வரும்போது நற்செய்தியின் முழுமையை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களின் இதயங்களை ஆயத்தப்படுத்த சீடர்கள் அவருக்கு முன்பாக செல்லுகின்றார்கள். இது வரவிருக்கும் உலகளாவிய பணியின் ஒரு முன்சுவை மட்டுமே. அதனாலேயே வழிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லும்படியும் பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் என்றும் இயேசு கட்டளையிட்டு அனுப்புகின்றார். இயேசுவின் பாடுகள், உயிர்ப்பு, தூயாவியின் வருகையை தொடர்ந்து வல்லமை பெற்ற பின்பே அனைத்து நாடுகளையும் சீடராக்கும் சீடர்களின் பணி தொடங்குகின்றது. இஸ்ரேல் மக்களிடமும் அனைத்து மக்களிடமும் அனுப்பப்படுகின்ற 2 வகையான அனுப்புதலிலும் எமது ஆன்மீக வாழ்வை கண்டுகொள்ள வேண்டும். முதலாவதாக, ஆண்டவர் எமக்கு உள்ளே எமது ஆன்மாவை குணப்படுத்தி அதனை உருவாக்குகின்றார். பின்பு அதனை தம் அன்பினால் வெளியே அனுப்புகின்றார். அதாவது எமது நற்செய்தி அறிவிப்பு என்பது முதலில் உள்ளத்தில் நிகழும் கிறிஸ்துவுடனான ஒன்றிப்பில் இருந்து பிறக்க வேண்டும். அது ஆண்டவரின் அன்பினால் ஆழப்படுத்தப்பட்டு தூய ஆவியால் வல்லமை பெறுமட்டும் திருத்தூதர்கள் உலகிற்கு அனுப்பப்பட முடியாதவர்களாய் இருந்ததைப் போல நாமும் அவருடைய ஆவியின் வல்லமையை முதலில் பெற்றுக்கொள்ளாமல் கனி கொடுக்க முடியாது. எனவே இந்த இருவகை நிகழ்வுகளும் எமது வாழ்வில் நிகழ வேண்டும். முதலில் இயேசு 12 அழைத்து அவர்களை தம்மோடு வைத்திருந்து தனது வார்த்தையாலும் செயல்களாலும் அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி உருவாக்கிய பின்னரே முதலாவது நிலை பணிக்காக அனுப்புகின்றார். அவ்வாறே நாங்களும் எமது பெற்றோர், பாதுகாவலர்கள், ஆன்ம வழிகாட்டிகளின் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளாலும் செயல்களாலும் ஊட்டம் பெற்று திருமுழுக்கினால் செழுமை அடைந்து எமது அன்றாட செபம், திருப்பலி போன்றவற்றால் வளர்ந்து கிறிஸ்துவுடனான ஒன்றிப்பில் எமது உள்ளம் மாற்றமடைய வேண்டும். இவ்வாறு உள்ளார்ந்த முறையிலே நாம் ஆயத்தப்படுத்தவும் மற்றவர்களால் ஆயத்தப்படுத்தப்படவும் வேண்டும். ஆயினும் இத்தகைய மாற்றம் முழுமையானது அல்ல. இது முதலாவது நிலை மாற்றம் மட்டுமே.
இரண்டாவது நிலையிலேதான் திருத்தூதர்கள் முழுமையான மாற்றத்தை அடைந்து கொள்கிறார்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க இயேசுவின் பாடுகளும் அவரது உயிர்ப்பும் தூய ஆவியின் இறங்குதலும் அவசியமாகிறது. இந்த மாற்றத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள திருத்தூதர்களும் திறந்த மனதுடன் இருந்தார்கள். அவ்வாறே எமக்கும் இருக்கும். கிறிஸ்து நம்மை குணப்படுத்தவும் எமக்கு அறிவுறுத்தவும் எம்மை தூய்மைப்படுத்தவும் நாம் அனுமதிக்காவிட்டால் நமக்கு நெருக்கமானவர்களிடம் கூட நம் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சிரமப்படுவோம். நற்செய்தி பணி என்பது உத்திகளாலோ வெறும் வார்த்தைகளாலோ நிகழ்வது அல்ல. மாறாக கிறிஸ்துவோடு உடனிருந்து வாழும் வாழ்வில் இருந்தே தொடங்குகிறது. அப்போதுதான் கடவுளின் அரசு அண்மையில் இருக்கிறது என்பதை நம்பகத்தன்மையுடனும் வல்லமையுடனும் எடுத்துச் சொல்ல முடியும். செபம். ஆண்டவரே, எனக்கு நெருக்கமானவர்களுக்கும் நீர் என்னை யாரிடம் அனுப்புகிறீரோ அவர்களுக்கும் உமது நற்செய்தியை அறிவிக்க உமது நற்செய்தியின் கருவியாக என்னை ஆக்கியருளும். ஆமென்.